ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ வானமாமலை மடத்தின் ஆளுகைக்குட்பட்டது. 21வது ஸ்தலம் திரு நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயில். 108 திவ்ய தேசங்களில் இது 21வது ஸ்தலம் ஜெகநாத பெருமாள் கோயில். வைகுண்ட ஏகாதசி நேற்றுக்கு நடந்திருக்கு, சாட்டர்டே. நாம் இன்றைக்கி இந்த பெருமாளை பார்க்க தரிசனம் பண்ண வந்திருக்கோம். அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ராஜகோபுரத்தை. ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் நாதன் கோயில் தனுர்மாத தலைகை பொருட்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த மாதிரி யாராவது டொனேட் பண்ணோன்னா பச்சை அரிசி, நெய், பச்சை பாசி பருப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. வாழை மரம் கட்டி நேற்று வைகுண்ட ஏகாதசிக்காக ரொம்ப சிறப்பாக அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. டால் ட்ரீஸு, நந்தவனம் இருக்குது வாசலில். பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வந்திருக்கோம். உள்ளே என்ட்ராகும்போது ஒரு கொடி மரம் ரொம்ப பிரமாதம் நம்மளை வரவேற்கிறது. சூப்பரான இடம். கோபுரத்தோட இன்சைட் ஆஃப் த டெம்பிள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ கோபுரத்தை ரொம்ப சிறப்பாக இருக்குது. திரு நந்திபுர விண்ணகரம். பெருமாள் சங்கு சக்கரம் திருநாமம் நம்மளை இந்த கோயிலுக்கு வரவேற்கிறது. சன்லைட்டுக்கு நடுவில் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் இட். கோபுரம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஜெகநாத பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். பொதுமக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நேற்று வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்கு அனைத்து பெருமாள் கோயிலையும். இங்கேயும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நமோ நாராயணா.